ஏற்றுவோம் வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தான் ரொம்ப பேசுவீங்க முருகனை பற்றி. நீ யாரு வீட்டுக்கு 3 இந்த இலவச அறிவிப்புகளெல்லாம் நான் ஏற்கலை, எதிர்க்கலை, அருவருக்கிறேன். புரியுதா? எதிர்க்கிறேன்னு கூட சொல்ல முடியாது, அருவருக்கிறேன். அப்படி அந்த அந்த அரசியலே அழிக்கணும்னு நினைக்கிறேன். நீ கார்த்திகை தீபம் ஏற்றது நீங்கள் ஒன்றும் புதுசாக ஏற்றுறதில்ல, பல ஆண்டுகளாக இருக்கிற நடைமுறை தான். இடையில விடுபட்டு போச்சு. திராவிடர்கள் ஆட்சி வந்ததுனால எங்களுடைய தொன்று தொட்ட வழிபாடு, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய மொழியெல்லாம் மறைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதை பலமுறை நான் திருமுருக பெருவிழா எடுக்கும்போது ஏளனம் பண்ணி சிரித்தவர்கள் தான் இவங்கெல்லாம். இன்றைக்கி திடீர்னு எங்கள் முருகன் மேலே பக்தி வருது. ஏன்னா அந்தந்த நிலத்தில் எந்த தெய்வத்தை போற்றுதற்க தெய்வம் இருக்கோ அதை எடுக்கும் பிஜேபி அரசியலுக்கு. கேரளாவில் ஐயப்பன் எடுத்து தோத்துச்சு. இப்போ ராமருக்கு இருந்த மதிப்பு குறைஞ்சிட்டது. ஏன்னா நீங்கள் கோயில் கட்டிட்டதுனால அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இப்போ ஏன் நிலத்தில் இருக்கும்போது நீங்கள் முருகனை தொட வேண்டியது. ஏன்னா நான் முன்னாடி தூக்கிட்டு போகிறதுனால அதை எடுக்கிறேன். நீ முருகனை மாநில விழாவாகணும், அகில இந்தியா விழாவாக அறிவிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, செய், நீ ஆள்ற. இது ஏன் நாடு, ஏன் உரிமை? எனக்கு நீ மாநில உரிமை, அந்த உரிமை. தைப்பூசத்துக்கு விடுமுறை வாங்கி தரத்து பிள்ளை உனக்கு. நான் போராடி ஐயா எடப்பாடிக்கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுத்தோம். அது ஒரு தேர்தல் நேரத்தில் சாமி, இந்த மதம், இந்த சாதி, இந்த அரசியலை செய்கிற அற்ப அரசியலை கைவிடணும். சாதி அரசியலாச்சுன்னா சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாச்சுன்னா மனிதனையே இருக்காது. பணம் அரசியலாச்சுன்னா ஜனநாயகம் இருக்காது, சேவை இருக்காது. பணநாயகம் இருக்கும், முதலாளிகளுக்கு லாபத்தை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது, பண்பாடு ஒடுக்கம் இருக்காது. இதை கடக்கணும். முதல்ல இதை கடக்கணும். திருப்பி சாமி மதம் இதை பேசிட்டு கூடாது. நீ மதத்தை பேசுகிற, என் மலையை பேசுகிறியா? என் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போக போகிற, மலையை வச்சுட்டு போவியா? மணலை வச்சுட்டு போறியா? அதையே நீ பேச மாட்டேற. எப்படி எப்படி சாமியை பேசிட்டுக்கிற, வாழ்கிற பூமியை பேச மாட்டேற? காரைக்குடியில் உங்கள் தம்பி விஜய் பேசல, நீங்கள் போட்டியில்லாத பேசாமல் போயிட்டாருன்னு ஒரு வதந்திகள் வேறு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லை உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்கலாம், அண்ணன் மேலே பாசமாக கூட இருக்கலாம். ஆமாம்.